நமஸ்காரம். திவ்ய பிரபந்தங்கள் எல்லாருக்கும் தெரியும். கோவில் ஓதுவதை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் நடுவில் சில காலம் அது காணாமையே போயிருந்தது. அது எப்படி வந்தது? அதை நம்மளுக்கு மீட்டு கொடுத்தவர் யார்? அதை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அதாவது துவாபர யுகம் கடைசியிலும் கலியுகம் ஆரம்பத்திலும் இருந்தவர்கள் தான் ஆழ்வார்கள். அவர்கள் இயற்றிய பாசுரங்கள் தான் திவ்ய பிரபந்தங்கள். அதுக்கு கொஞ்ச நாள் கழித்து காணாமையே போயிடுது. இதுக்கு பின்னாடி ஒரு 1200-300 வருடங்கள் முன்னால் காட்டு மன்னார்குடி அப்படின்ற இடம், அதாவது வீரநாராயணபுரம் அப்படின்ற இடத்துல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வீரநாராயணபுரத்துக்குள்ள தான் வீராணம் ஏரி அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். அந்த இடத்துல ஈஸ்வர பட்டர்னு ஒருத்தர் இருந்த அவருடைய மகன் நாதமுனிகள், அவருக்கு பெருமாள் மேலே ரொம்ப ஈடுபாடு. வெளியூர்லேருந்து சில பேர்கள்லாம் வந்து பெருமாள் மேலே பாட்டெல்லாம் இசைத்தார்கள். அப்போது ஒரு 10 பாசுரங்கள், ஆறாவமுதன் அடியே நமுதம் நின்பால் என்பாயே அப்படின்ற ஒரு ஆறாமுதன் திருக்குழந்தை ஆறாமுதன் மேல் பாடிய பாட்டுக்களை பாடி 1000 என்று முடியும் அந்த பாசுரங்களை பாடினார்கள். உடனே அதில் ஈர்க்கப்பட்ட நாதமுனிகள், எப்படியான எனக்கு இந்த பாசுரங்கள் கொடுங்கள் என்று சொல்லவே அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கு இந்த 10 மேலே தெரியாதுன்னு. ஆனால் அந்த பாசுரத்தில் வருது திருக்குறுகூர் சடகோப்பன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவர் என்ன பண்ணுறார், திருக்குறுகூர் போகிறார். அங்கே போய் பராங்குசதாசன் என்பவரை பார்க்கிறார். அவர் யார் அப்படின்னாக்கா மதுரகவி ஆழ்வார் வம்சத்தில் வந்தவர் அவர். அவரிடம் போய் எனக்கு இந்த மாதிரி பாசுரங்கள்லாம் வேணும், 1000 பாசுரங்கள் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு வேணும். அவர் சொல்கிறார், எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஆனால் எங்களுடைய குலம் வழி வழியாக கண்ணுனின் சிறுத்தாம்பு என்ற ஒரு பாசுரங்களை பாடி பழக்கம். நீங்கள் வேணால் அதை வந்து 12000 தடவை நீங்கள் போய் பாடுங்க, அதனால் உங்களுக்கு ஏதான ஒரு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். உடனே இவரும் கண்ணை மூடி அமர்ந்து கொண்டு பாட ஆரம்பிக்கிறார். அப்போ அருகில் இருக்கிறதெல்லாம் கேட்குறார், எப்படி நீ வந்து 12000 தடவை என்று உனக்கு எப்படி தெரியும்? எப்பொழுது நம்மாழ்வார் என் முன் வருகிறாரோ அப்பொழுது 12000 ஆயிடுத்துன்னு அர்த்தம் அப்படி சொல்லிட்டு விடாமல் பாடுறார். உடனே 12000 முடிஞ்ச உடனே நம்மாழ்வார் அவர் முன் தோன்றி இவர் கேட்ட 1000 பாசுரங்களை மட்டுமல்லாமல் இவருக்கு தெரியாமல் அறியாமல் இருந்த பாக்கி 3000, அதான் மொத்தம் 4000 பாசுரங்களையும் அவருக்கு கொடுத்து அருள் செய்து மறைந்தார். அப்படிதான் நம்மளுக்கு இப்போ இந்த பாசுரங்கள்லாம் கிடைத்தது. ஆழ்வார் எம்பெருமானார் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். நமஸ்காரம்.